விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்த கிருஷ்ணதேவராயர் தன்னோட அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. ஒரு முறை அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாச்சு. படுத்த படுக்கையா இருந்த அவங்க ராஜா கிட்ட ஒரு ஆசைய சொன்னாங்க. மகனே, எனக்கு மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்குன்னு கேட்டாங்க. அது மாம்பழ சீசன் இல்லாத காலம். இருந்தாலும் ராஜா தன்னோட ஆட்களை அனுப்பி பல ஊர்கள்ல தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்தாரு. ஆனா விதி வலிது. அந்த மாம்பழம் அரண்மனைக்கு வர்றதுக்குள்ள ராஜாவோட அம்மா இறந்து போயிட்டாங்க. ராஜாவுக்கு துக்கம் தாங்கல. கடைசியா என் அம்மா கேட்ட சின்ன ஆசைய கூட என்னால நிறைவேற்ற முடியலையேன்னு அழுதுகிட்டே இருந்தாரு. இந்த குற்ற உணர்வு அவரை ரொம்ப வாட்டுச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சில அரண்மனை புரோகிதர்கள் இதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்த நினைச்சாங்க. அவங்க ராஜா கிட்ட வந்து, மன்னா, உங்க அம்மா ஆசை நிறைவேறாம இறந்துட்டாங்க. இதனால அவங்க ஆத்மா சாந்தி அடையாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க ஆத்மா ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னா நீங்க ஒரு பரிகாரம் செய்யணும்னு சொன்னாங்க. ராஜா பதறி போய், என்ன செய்யணும் சொல்லுங்க, என் அம்மாவுக்காக எதை வேணாலும் செய்ய தயார்னு சொன்னாரு. உடனே அந்த புரோகிதர்கள், நீங்க 108 தங்க மாம்பழங்களை செஞ்சு அதை 108 பிராமணர்களுக்கு தானமா கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அந்த தங்க மாம்பழம் நேரா ஸ்வர்க்கத்துல இருக்கிறவங்க அம்மா கைக்கு போய் சேரும். அவங்க ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னாங்க. பக்தி முத்தினா புத்தி போயிடும்னு சொல்வாங்க. ராஜாவும் அதை நம்பி உடனே கஜானாவில இருந்து தங்கம் எடுத்து 108 தங்க மாம்பழங்களை செய்ய சொன்னாரு. அந்த 108 பிராமணர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. அவங்க முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். ராஜா முட்டாளா இருக்கிற வரைக்கும் நமக்கு கொண்டாட்டம் தான் நினைச்சாங்க. இத தூரத்துல இருந்து கவனிச்ச தெனாலிராமனுக்கு கோபம் வந்துச்சு. என்னடா இது அநியாயம்! இங்க தானம் பண்ற மாம்பழம் எப்படி ஸ்வர்க்கத்துக்கு போகும்? இவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணாரு. ராஜா கிட்ட போய், மன்னா, ஏன் அம்மாவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்தாங்க. அவங்க ஆத்மாவும் சாந்தி அடையாம இருக்கு. அதனால அந்த 108 பிராமணர்கள் கிட்ட சொல்லி அந்த தங்க மாம்பழத்தை வாங்கிட்டு போறதுக்கு முன்னாடி ஏன் வீட்டுக்கும் வந்து தானம் வாங்கிட்டு போக சொல்லுங்கன்னு கேட்டாரு. ராஜாவும் சரின்னு சொல்லிட்டாரு. அந்த 108 பிராமணர்களும், ஆஹா, ராஜா கிட்ட தங்க மாம்பழம், தெனாலி கிட்ட வேற ஏதோ பெரிய பரிசு கிடைக்க போகுதுன்னு ஆசையா தெனாலிராமன் வீட்டுக்கு போனாங்க. தெனாலிராமன் அவங்க எல்லாரையும் அன்பா வரவேற்று வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கதவை சாத்துனாரு. உள்ள அவங்களுக்காக ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருந்தது. ஆனா அது தங்கம் இல்ல, தணல்ல காஞ்சிக்கிட்டு இருந்த இரும்பு கம்பிகள். பிராமணர்கள் அதிர்ச்சியாகி, தெனாலி, என்ன இது, எதுக்கு நெருப்புன்னு கேட்டாங்க. அதுக்கு தெனாலி ரொம்ப அப்பாவியா சொன்னாரு, ஐயன்மார்களே, என் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மூட்டு வலி உயிர் போச்சு. கால்ல சூடு வச்சா வலி குறையும், சூடு வைடான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சூடு வைக்கிறதுக்குள்ள அவங்க செத்து போயிட்டாங்க. அவங்க ஆசை நிறைவேறாம ஆத்மா தவிக்குது. அதனால ராஜா எப்படி அவங்க அம்மா ஆசைக்காக உங்களுக்கு மாம்பழம் தராரோ, அதே மாதிரி என் அம்மா ஆசைக்காக உங்க முதுகுல நான் சூடு வைக்க போறேன். என் அம்மா ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும்னு சொல்லிட்டு காஞ்ச கம்பியை எடுத்தாரு. அலறி அடிச்சுக்கிட்டு அந்த 108 பேரும் அரண்மனைக்கு ஓடினாங்க. ராஜா கிட்ட போய், மன்னா, இந்த தெனாலி எங்களை சித்திரவதை பண்றான், எங்களை கொல்ல பாக்குறான்னு புகார் சொன்னாங்க. ராஜாவுக்கு கோபம் வந்து தெனாலிய கூப்பிட்டு, என்ன காரியம் செஞ்ச நீ? இவங்க எல்லாம் அறிஞர்கள், இவங்களுக்கு போய் சூடு வைக்கிறேன்னு சொன்னியா? உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்டாரு. அப்போ தெனாலி நிதானமா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, மன்னா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் செஞ்சது தப்புனா நீங்க செஞ்சதும் தப்புதானே. இங்க இருக்கிற இவங்களுக்கு நீங்க குடுக்கற தங்க மாம்பழம் செத்துப்போன உங்க அம்மாவுக்கு போய் சேரும்னா, உயிரோடு இருக்கிற இவங்களுக்கு நான் வைக்கிற சூடு மட்டும் செத்துப்போன என் அம்மாவுக்கு போய் சேராதா? மாம்பழத்துக்கு ஒரு நியாயம், சூடுக்கு ஒரு நியாயமான்னு கேட்டாரு. சப்புன்னு அரைஞ்சா மாதிரி இருந்தது அந்த கேள்வி. ராஜகிருஷ்ண தேவராயருக்கு அப்போதான் பொறி தட்டுச்சு. தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைச்சு அவருக்கே சிரிப்பு வந்துருச்சு. அந்த பிராமணர்கள் தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இனிமே இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை வளர்க்க மாட்டேன்னு ராஜா தெனாலி கிட்ட உறுதி அளிச்சாரு. அந்த தங்க மாம்பழங்களை எல்லாம் வித்து ஏழை மக்களுக்கு உணவளிக்க உத்தரவிட்டாரு. நண்பர்களே, இந்த கதை சிரிக்க மட்டும் இல்ல, சிந்திக்கவும் தான். நம்ம பாசத்தையும் பயத்தையும் முதலனா வச்சு யாராவது வியாபாரம் பேசினா அவங்கள நம்பாதீங்க. பக்தி இருக்கணும், ஆனா அதுல புத்திசாலித்தனமும் இருக்கணும். லாஜிக் இல்லாத எந்த விஷயமும் ஏமாற்று வேலைக்கு தான் வழிவகுக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு நரேட்டிவ் நெக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.